வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. நீங்கள் ரயிலில் போகிறப்போ உங்கள் பணம் நகை எல்லாமே சேஃபாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஆனால் இப்போது புது வகையான திருட்டு முறை வந்திருக்கு. திருட்டை ஒரு வேலையாக்கி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து திருட சொல்கிற கும்பல் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிராவில் இருக்க நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு அதிரடியை நிகழ்த்தியிருக்காங்க. சமீப காலமாக மகாராஷ்டிராவில் சுற்றி இருக்கிற பல ரயில்வே ஸ்டேஷன்களில் திருட்டு சம்பவம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்தது. பேசஞ்சர்களோட பணம், பேகு, நகை, செல்ஃபோனுன்னு அதிகமான திருட்டு கம்ப்ளைண்ட்டுகள் ஃபைல் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணையை தொடங்கினாங்க. ஒரு நாள் நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் 3 பேர் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஆர்பிஎஃப் வீரர்கள் கவனித்து அவங்கள விசாரிக்க தொடங்குறாங்க. அதில் ஒருத்தன் பேர் கைலாஷ், 42 வயசாகுது. இவன் பீகாரை சார்ந்தவன். அடுத்த ஆள் பேர் மிதிலேஷ், இவனுக்கு 29 வயசு தான் ஆகுது. இவன் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவன். அடுத்த ஆள்னு பார்த்தா கிஷான் நிஷாத், இவனுக்கு 22 வயசு தான் ஆகுது. இவனும் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவன் தான். இந்த 3 பேரை பிடிச்சி தீவிரமாக விசாரணை பண்ணதில் இவங்க மிகப்பெரிய திருட்டு கும்பலை சார்ந்தவங்கன்றது தெரிய வந்திருக்கு. இப்போ தான் அதிர்ச்சியான தகவலே. இந்த கும்பலோட தலைவன் என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு ஊர்லேயும் வேலை இல்லாத இளைஞர்கள்ட்ட போய் நான் உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி மனசை மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் 15,000 20,000 சம்பளம் தரேன்னு சொல்லி மனசை மாற்றிருக்கான். ஆமாம் மக்களே, திருட்டுக்கே மாத சம்பளன்றதை கேட்டு ஆர்பிஎஃப் வீரர்களே அதிர்ச்சியில் உள்ளாயிருக்காங்க. இவங்களுக்கு என்னதான் வேலை கொடுத்தாங்கன்னு பார்த்தா, ஓடுற ட்ரெயினில் பேசஞ்சரோட பேகு, பணம், நகை, செல்ஃபோனு இதெல்லாம் திருடணும். திருடினதுக்கப்புறம் அந்த பொருட்களை எடுத்துன்னு போய் கும்பலோட முக்கியமான பர்சன்ஸ் கிட்ட கொடுக்கணும். இதுதான் இவங்களுக்கு வேலையாக கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கையிலும் மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி திருடுறதுன்றத ஒரு ட்ரைனிங்காகவே சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இந்த கும்பலை சேர்ந்தவங்க பல்வேறு ரயில்களில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதும் வேறு ஏதோ வேலைன்னு நினச்சிடாதீங்க, திருட்டு வேலையில் சேர்ந்துருக்கானுங்க. மக்களே, இது ஒரு சாதாரண திருட்டு கிடையாது, ஆர்கனைஸ்டு கிரைம். அதாவது அமைப்பு ரீதியான குற்றம். வேலை இல்லாத இளைஞர்களோட பலவீனத்தை பயன்படுத்தி குற்றச் செயல்களுக்கு உள்ள இழுத்து போகிற ஒரு மோசமான முயற்சி தான் இது. இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஆர்பிஎஃப் வீரர்கள் மேற்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்திட்டு வராங்க. தலைமறைவாக இருக்கிற இந்த கும்பலோட தலைவனை தீவிரமாகவும் தேடிட்டு வராங்க. திருடன பொருளை மீட்கிறதுக்கும் பாதிக்கப்பட்ட பேசஞ்சர்களையும் அடையாளம் காண்பதற்கான அனைத்து வேலைகளையும் ஆர்பிஎஃப் வீரர்கள் செஞ்சுட்டு வராங்க. ரயிலில் பயணம் பண்ணுறப்போ உங்களோட பொருட்களை உங்களோட கண் பார்வையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்குறப்போ உங்களோட பொருட்களை மிகவும் பாதுகாப்பாக வைங்க. சந்தோஷமாக யாராவது உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தா நீங்கள் உஷாராகிக்கோங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆர்பிஎஃப் வீரர்களுக்கு தகவல் கொடுங்க. 182ன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுங்க. உடனே உதவி கிடைக்கும். மக்களே, இந்த வகையான கும்பல் இன்னும் நிறைய இருக்கலாம். வேலை இல்லாத இளைஞர்களை இப்படி தவறான பாதையில் இழுக்கிறது ரொம்பவும் ஆபத்தானது. கவர்மெண்ட்டும் போலீஸும் இது மாதிரியான கும்பலை தேடி அழிக்கணும். உங்கள் அபிப்பிராயம் என்ன? இது மாதிரி சம்பளம் கொடுத்து திருட்டு வேலையில் ஈடுபட வைக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான உண்மை நிகழ்வை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சியூற்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.